மீது அவங்க தாக்குதல் நடத்தி வர்றாங்க, லெபனான் மீது தாக்குதல் நடத்தி வர்றாங்க, அதே போன்று சிரியா மேல தாக்குதல் நடத்தி வர்றாங்க. இதை தாண்டி அவர்களுடைய தாக்குதல் யமன் மேல நடத்தப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் 2 நாடுகள் மேல அவங்க தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஒன்று தோஹா கத்தார்ல அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய இந்த அநியாயகரமான அவலட்சணமான தாக்குதல். அதை தாண்டி இன்றைக்கு டியூனிஷியாவில் இருந்து புறப்பட்டு காசா நோக்கி வரக்கூடிய ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். தோஹா கத்தார்ல அமெரிக்கா தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய சீஸ்ஃபயர் ப்ரொபோசல் தொடர்பாக சமாதான உடன்படிக்கை தொடர்பான ப்ரொபோசல் தொடர்பான ஆய்வு கலந்துரையாடல்களில் இருந்த நேரத்தை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. கத்தாருடைய தலைநகர் தோஹாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அலுவலகத்தின் மீது. குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், ஒசாமா ஹம்தான் அவர்கள் இந்த நிகழ்விலே பங்கெடுக்கவில்லை என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறேன்னா, எல்லா தலைவர்களும் ஒரே நேரத்தில் பங்கெடுக்க வேண்டிய தேவை கிடையாதுன்னு முன்கூட்டியே நாங்கள் அறிவிச்சிருந்தோம் என்கிற அடிப்படையில் நாங்கள் அவரை அழைக்கவில்லை என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொல்லி இருக்கிறார்கள். எனவே நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலை பொறுத்தவரையில்